கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்திக் கொள்ளுகிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். எனக்கும் நல்லவர், உங்களுக்கும் நல்லவர். ஆமேன். அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆமேன். அவர் கிருபையை தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். சும்மா நடத்தல, அவருடைய கிருபையை தந்து நடத்தி வருகிறார். ஆமேன். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. பாவியா இருந்த நம்மை அவர் எப்படி மாத்திருக்கிறாரு? யார் சொல்றீங்கன்னு பாப்போம். பாவியா இருந்த நம்ம என்ன மாத்திருக்காரு? பிள்ளையாய் மாத்திருக்கிறார். ஆமேன். பாவியா இருந்த நம்ம என்னவா மாத்திருக்கிறாரா? பிள்ளையாய், அவருடைய அப்பா என்று கூப்பிடும்படியாய் கூட நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆமேன். இயேசு கிறிஸ்து மட்டும் இந்த உலகத்துல வந்து அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த சிலுவையில் அடிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்பான்னு அவரை கூப்பிடவே முடியாது. நம்மளே என்ன பண்ணியிருப்போம்? நம்ம பாவத்தில் விழுந்து 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 எந்திரிச்சிட்டு இருந்திருப்போம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கடந்து வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையில தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து கடைசி சுட்டு இரத்தத்தையும் அவர் சிந்தி நம்மை மீட்டு கொண்டபடியினாலே இன்றைக்கு நாம் பிள்ளைகளாய் அழைக்கப்படுகிறோம். ஆமேன். அல்லேலூயா. ஒரு பாட்டை நம்ம பாடலான் இருக்கேன். பாஸ்ட் அந்த பாட்டை எடுத்தாங்க, ஆனால் நம்ம மாற்றி விட்டுட்டோம். அதனால் இப்போ பாடலாம். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், அந்த பாட்டை நம்ம எல்லாரும் பாடுவோம். பிரதர் நமக்கு உதவி செய்வாங்க. எல்லாரும் எழுந்து நின்று கூட அந்த பாட்டை பாடலான்னு நினைக்கிறேன். எல்லாரும் எழுந்து நின்று அந்த பாடலை பாடிட்டு நம்ம வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன். அவர் மாத்திரம் இந்த பூமியில நமக்கு இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வேற எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. ஆமேன். தெய்வன் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துட்டாருன்னா எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஆமேன். விசுவாசத்தோடு இந்த பாட்டை நம்ம பாடி தேவனை ஒரு நிமிஷம் நம்ம நன்றி செலுத்தலாம். தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு ஜெப சிந்தையோடு நம்ம இந்த பாட்டை பாடலாம். சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம், அவர் மாத்திரம் நமக்கு போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? நீங்க மாத்திரம் எனக்கு போதும் இயேசப்பா. நீங்க மாத்திரம் போதும் இயேசப்பா. ஆமென். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், ஆமென். ரொம்ப அன்பு கொடுக்கிறார். எவ்வளவு நம்ம மேல ரொம்ப love அவருக்கு. ஆமென். என்னையே
போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, அந்த அருமையான இந்த காலை வேளையில கத்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் கூட ஆண்டவரே இந்த வேளையில எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு நேராய் திருப்பப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்தை உம்முடைய ஜனங்கள் கேட்கும்படியாய் கூட இந்த இடம் முழுவதையும் ஆவியானவருடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுங்க, அடிமையை மறைத்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகங்களிலே 9வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகங்களிலே 9வது சங்கீதம். எல்லாரும் வேதத்தை திருப்புவோம். அதோட 9வது வசனத்தை வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு காரியம் என்னவென்றால், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமாய் இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சம் என்று சொல்லப்பட்டு, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா நெருக்கம் என்பது உண்டு. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் அது ட்ரபிள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று டிஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகிறார்கள். அதாவது நெருக்கம் என்றால் பிரச்சனைகள், போராட்டம், உபத்திரவம் எல்லாமே தான் நெருக்கம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும் அதன் மத்தியில நாம் தேவனை ஆராதிக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இருக்கிறார்? தஞ்சமாய் இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் இன் டைம்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள் என்று சொல்லலாம். அதாவது நெருக்கப்படுகிற காலங்களிலே அவர் நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். He will be a refuge என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு தஞ்சமாய் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். சங்கீதம் 120 அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 120 1வது வசனம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுவும் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியம்தான். என்ன சொல்லுகிறார் என்றால், நெருக்கப்படுகிற நேரத்தில் நான் யாரை நோக்கி கூப்பிட்டேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. யாரை நோக்கி கூப்பிட்டாங்களா? கர்த்தரை நோக்கி. ஏன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க? ஏன் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் நெருக்கப்படுகிற நேரங்களில்? ஆன்சர் இருக்கு. ஏசாயா 63:9 எடுத்து வாசிங்க. ஏசாயா 63:9. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63 அதனுடைய 9வது வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். போதும் பிரதர். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் நெருக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த பூமியில நமக்கு நெருக்கம் உண்டு, பாடு உண்டு, பிரச்சனை உண்டு என்பதனால அவர் எல்லாவற்றையும் நமக்கு முன்பாகவே அவர் தன் மீது அவர் போட்டுக்கொண்டு, நாம் அடைய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் தன் மீது போட்டுக்கொண்டு அவர் நமக்காகவும் அவர் நெருக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்துல அதனுடைய 7வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், வாயை திறக்கவில்லை, அடிக்கப்பட கொண்டு செல்லப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல முன்பாக ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நெருக்கப்பட்டார், அவர் ஒடுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இன்னும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய தேவன் அவரை நொறுக்க சுத்தமாகி என்று சொல்லப்பட்டிருக்கும். அவரை நம்மளுக்காக நொறுக்கினார். ஒரு பாத்திரம் கீழே விழுந்துச்சு, ஒரு கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? நொறுங்கிரும். அதை திரும்ப என்ன பண்ண முடியாது, நம்ம அந்த கண்ணாடி பாத்திரத்தை யூஸ் பண்ணவே முடியாது, நொறுங்கி அப்படியே தூளா போயிடும்.
அதே போல தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தன்னுடைய மடியில செல்ல பிள்ளையாய் அமர வைத்திருந்த தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவரை கொண்டுதான் இந்த உலகத்தை, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் யாவற்றையும் சிருஷ்டித்தார். அவருடைய வார்த்தையை கொண்டுதான் சகலத்தையும் சிருஷ்டித்தார். யோவான் 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்த சகலமும் அவராய் கொண்டே எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார் என்று கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்துல அங்கு 14வது வசனத்துல கூட நம்ம வாசிக்க முடியும். சகலமும் அவராலே என்று உண்டாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் அவராலே என்று உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிதாவாகிய தேவன் குமாரனை தன் பக்கத்திலே வைத்துக்கொண்டு இந்த பூமியை அவர் செய்தார். அதே போல வானத்தை வட்டமிட்டார், எல்லாவற்றையும் சமுத்திரத்துக்கு அதுக்கு ஒரு விலாசத்தை வைத்தார். இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து செய்யப்பட்டது. ஆனால் நாம் இந்த பூமியிலே நாம் நெருக்கப்படும் பொழுது, ஒடுக்கப்படும் பொழுது நமக்கு அவர் தஞ்சமாய் இருக்கும்படியாக நமக்கு முன்பாகவே அவர் நெருக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க சித்தமாய் இருந்தார். நமக்காக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில அவர் முழுவதுமாக தன்னை ஊற்றி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் சங்கீதம் 142 2வது நீங்க வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம நெருக்கப்படும் போதும் அவரிடத்துல போக வேண்டும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 142:2. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். 2வது வசனம் 42:2. சஞ்சலத்தை ஊற்றினேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நம் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நாம் யாரிடத்தில் அதை அறிக்கையிட வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கையிட. ஏனென்றால் அவர் அந்த பாதையின் வழியாக இவர் கடந்து போயிருக்கிறார். அவர் அந்த பாதையின் வழியாக கடந்து போனதுனால நாம் அவருடைய சமூகத்திலே கடந்து சென்று நம்முடைய காரியங்களை இறக்கி வைக்கும் போது தேவன் அதில் நமக்கு விடுதலை தருகிறார். கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம் இல்லையா, நம்முடைய பாரத்தை அவர் மேலே இறக்கி வைக்க வேண்டுமா, அவருடைய பாரத்தை நாம் சுமக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று நாம் அழகா அந்த காரியங்களை நாம் போன வாரம் தியானித்தோம். நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தொங்கப்படும் பொழுது, நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்துல அதோட 2வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவர் அந்த கேடு உற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவரை அந்த அளவுக்காய் அவரை அடித்து, அவரை சிலுவையிலே மாட்டி, கைகளிலே கால்களிலே ஆணிகளால் கடாவப்பட்டு, இன்னும் தலையிலே முள்முடியினால் சூடப்பட்டு, அவரை முழுவதும் அதற்கு சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே அவரை வாரினாலே அடித்தார்கள். அவரை பார சிலுவையை கொல்கத்தா மலை வீதியில எல்லாம் அவரை சுமக்கும்படியாய் கூட அவரை கட்டாயப்படுத்தினார்கள், பலவந்தப்படுத்தினார்கள். அது எல்லாம் அவர் சுமந்து கொண்டு கடந்து சென்றார். அந்த சிலுவையுடைய பாரம் வெயிட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 கிலோ என்று சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை, சிலுவையை தன் தோளிலே சுமந்து கொண்டு அந்த செங்குத்தான மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சுமந்து செல்லுகிறார். அவருக்கு தெரியும் இது பிதா என்னை அனுமதித்த பாத்திரம் என்று. அதனால தான் கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மிகவும் வியாகுலப்பட்டார், மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டு நின்று கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், அதிக ஊக்கத்தோட பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். தான் நெருக்கப்படுகிற நேரத்துல, தான் வியாகுலப்படுகிற நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், என்னை நடத்தி கொண்டு போகிற பாதை, என் பிதாவானவர் என்னை நடத்தி கொண்டு போகிற பாதை, இனி வரப்போகிற ஜனங்களுடைய நெருக்கத்தை எல்லாம் என் மீது நான் சுமக்கும்படியாய் கூட அவர் என்னை நொறுக்க சித்தமாய் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தபடியினால தான் அவர் அந்த பாடுகளுக்கு போவதற்கு முன்பாக பிதாவை நோக்கி அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22வது அதிகாரத்துல நீங்க 42வது வசனத்துல இதை வாசிக்க முடியும். அவர் வியாகுலப்படும் போது அவர் அதிக ஊக்கத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை நாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று வேதம் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலகத்துல பார்த்தோம்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிரச்சனைன்னு நான் என்ன கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை என்ன பண்ணுச்சான், நமக்கு முன்னாடியே தலையை விரிச்சு போட்டு ஆடிட்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே போல பிரச்சனைன்ட்டு நம்மளும் கோயிலுக்கு வரோம், சர்ச்சுக்கு வரோம், ஆண்டவர் சமூகத்துல வந்து சொல்றோம், திரும்ப அந்த பிரச்சனையை நாம் சுமக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல, ஏன்னா அவர் எல்லாருடைய நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் என்று ஏசாயா தீர்க்கன் எழுதுகிறார். சங்கீதம் ஏசாயா 63:9 வாசிச்சோம் பார்த்தீங்களா, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த நாட்களிலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பிரச்சனைகள் எல்லாம் என்னிடத்துல கொண்டு வாங்க என்று சொல்லுகிறார்.
நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளையும் சிலுவைக்கு முன்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது அவருக்கு அழகும் இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். 53:2 ஏசாயால அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவர் பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதவராய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாமோ அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 3வது வசனத்தை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார் என்று நாம் அவரை பற்றி நாம் சொல்லிக் கொண்டோம் என்று அங்கு தீர்க்கன் எழுதுகிறான். அவருக்கு இதை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னமும் அப்படிதான் நினைக்கிறோம். யாருக்கோ சிலுவையில் அடிபட்டிருக்கிறாரு, யாருக்கோ அவர் ரத்தம் சிந்திருக்கிறாரு, யாருக்கோ அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறோம். ஆனா அது உங்களுக்கும் எனக்கும் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அவர் இன்றும் இந்த பூமியிலே நாம் பாக்கியவான்களாய் இருக்கும்படியாய் கூட அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் சிலுவையை நோக்கி பார்த்து அவரிடத்துல சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமேன். அதைத்தான் சங்கீதக்காரன் சொன்ன, நெருக்கத்திலே நான் கூப்பிட்டேன். காலையில ஆரோக்கியராஜ் பிரதர் துதிக்கும் போது அந்த வார்த்தை எனக்கு உறுதிப்படுத்தினாங்க. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவர் தஞ்சத்துக்குள்ளே அழைக்கிறார். நான் உங்களுக்கு தஞ்சமா இருக்கேன், எனக்குள்ள வந்துருங்க என்று சொல்லி அழைக்கிறார். நாம தான் ஒரு டிஸ்டன்ஸ்லயே தேவனை வைத்து எப்போதும் பார்க்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் அருகிலே வர வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவருடைய சிலுவையின் அடியிலே நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தரமாட்டியா என்று சொல்லி அவர் நம்மிடத்துல கேட்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? அவர் தேவன், நாம் ஜனங்கள் என்று சொல்லி நாம் ஒரு தூரத்தில் தேவனை வைத்து பார்க்கிறவர்களா இருக்கிறோமே தவிர அவரை பக்கத்தில் கொண்டு வருவதற்கு நாம் அனுமதிப்பது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் அருகிலே வா, நான் எல்லாருடைய நெருக்கத்துக்காக நான் நெருக்கப்பட்டுட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களை அழுத்துகிறதோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இதுலேருந்து நான் எழும்பறிக்க முடியாதா, கர்த்தர் எனக்கு இது ஒரு விடுதலை தரமாட்டார் என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்போட ஒருவேளை நீங்கள் இந்த காலை வேளையில் இந்த சமூகத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எப்படியெல்லாம் நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்பதை வேதத்தில் உள்ள காரியங்களை கொண்டு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் சுத்தமாக இருக்கிறார். இன்னும் நீங்கள் சங்கீதம் 118 அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி. ஆமென். எங்க வைத்தாரா? விசாலத்திலே கொண்டு போய் வைக்கிற தேவன். ஒடுக்கப்படுகிற நம்மை, நெருக்கப்படுகிற நம்மை அவர் விசாலத்திலே கொண்டு போய் வைக்கும்படியாய் கூட அவர் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முன்பாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சங்கீதம் 108 அதனுடைய 12-13 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷருடைய உதவி விருதா என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். போதும் சிஸ்டர், இக்கட்டில நமக்கு யார் தான் உதவி செய்ய முடியும்? ஆண்டவராகிய இயேசு. அவரிடத்துல நாம் போகும்போது மனுஷருடைய உதவியெல்லாம் விருதாவாக போய்விடும். தேவன் செய்கிற உதவி, தேவன் செய்கிற விடுதலை நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் இருக்கும். அதனால தான் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இடத்துல பேசுகிறேன். நான் உங்களையும் என்னையும் குறித்து தேவனுடைய சித்தம், திட்டம் பெரிதாக இருக்கிறது. அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என முதலாவது நாம் சரி செய்யப்பட வேண்டும். அதனாலதான் பேதுருட்ட சொன்னாரு, முதலாவது நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து என்று சொன்னார். நாம் குணப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். உலகம் முடிவுக்குள் நேராய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகை எப்போ வேணாலும் சம்பவிக்கலாம். அவர் முதலாவது தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக கூட அவர் வரப்போகிறார். சபை என்றால் ஏதோ நீங்க ஒரு கட்டிடம் கிடையாது, நீங்களும் நானும் தான் சபை. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால யாரெல்லாம் கழுவப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் சபை என்று அழைக்கப்படுகிறோம். அவர் உங்களையும் என்னையும் எடுத்துக்கொள்ளும்படியாய் கூட வரப்போகிறார். அதற்கு முன்பாக இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் நியமித்திருக்கிற அவருடைய திட்டத்தை, சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை, அவர் வைத்திருக்கிற பெரிதான அந்த காரியத்தை செய்து முடிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் குணப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது நீ குணப்படு பேதுரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று ஒரு பெரிய திட்டத்தை பேதுருவுக்கு வைத்திருந்தார். அதனால தான் பேதுருட்ட சொல்றாரு, சாத்தான் உன்னை சுளைகளை புடைக்கும்படியாய் கூட இடத்துல அனுமதி கேட்டான். நான் அனுமதி கொடுத்துட்டேன். ஆனாலும் பேதுரு, உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்க நான் என்ன பண்ணுவேன்?
ஜெபம் பண்ணி கொள்ளுவேன் பேதுரு உனக்காக என்று சொல்லுகிறார். வருது பேதுருக்கு ஒரு நெருக்கத்தை அங்கு தேவன் கொண்டு வருகிறார். நாம் பின்னாடி அதை பார்ப்போம். இந்த உலகத்துல நீங்க பார்க்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில நெருக்கங்கள், பிரச்சனை. நம்ம குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். சில குடும்பங்களை எல்லாம் பார்க்கும்போது பிள்ளைகள் தகப்பன் தாய் பெற்றோர்களை கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். நேற்று ஒரு தினத்துல ஒரு ஒரு பெரியவரோட நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது என் உள்ளம் உடைந்து போனது. அவருடைய காரியங்கள் அவருக்கு கேட்கும்போது என்னுடைய உள்ளம் ரொம்ப உடைஞ்சிருச்சு. எவ்வளோ அவர் இத்தனை வருஷம் சம்பாதிச்சு இத்தனை வருஷம் கார் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு, சிஸ்டர் இப்போ கையில் ஒன்றுமே இல்லை, எனக்கு யாராவது ஒரு இடம் கொடுக்க மாட்டாங்களா, நான் படுத்து தூங்குறதுக்கு ஒரு இடம் இருந்தால் எனக்கு போதும், எனக்கு 3 வேளைக்கு சாப்பாடு கொடுத்தா போதும். அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவிகள் இருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது அவர் நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கிறார். கைவிடப்பட்ட சூழ்நிலை. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு காரியம் சொன்னேன், ஆண்டவர் இக்கட்டில் உதவி செய்வார் பிரதர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உறுதியா, அவர் நித்தமும் மகா வறட்சியான காலத்துல நித்தமும் அவர் நம்மை நடத்தக்கூடிய தேவனா இருக்கிறார் பிரதர் சொல்லி, அதுதான் என்னால சொல்ல முடிஞ்சிச்சு. வேற எதுவும் என்னால அவருக்கு செய்ய முடியல. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது அவர் மகிழ்ச்சியாய் அவர் இருதயத்துல எனக்கு ஒரு சமாதானம் வந்தது உங்கள்கிட்ட பேசுனதுன்னு சொல்லிட்டு கடைசி அவர் முடிக்கிறதே என்னால் கேட்க முடிந்தது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பார்க்கும்போது தாய் தகப்பனை கைவிடக்கூடிய பிள்ளைகளை கைவிடக்கூடிய பெற்றோர்கள், எவ்வளவோ ஒரு நெருக்கத்துக்குள்ளதான் உலகமும் போய் கொண்டிருக்கிறது. நாம் அதன் மத்தியில கர்த்தருக்காக நாம் நிற்கிற பிள்ளைகளாய், நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாவற்றின் நன்மைக்கு எதுவாகவே செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு என்ன காரியங்கள் எல்லாம் தேவன் வைத்திருக்கிறாரோ அதிலெல்லாம் எந்த அளவுக்கு நாம் நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் நன்மைகளை செய்துட்டு போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பெற்றோர்களை கொடுத்திருக்கிறாங்களா, அவங்களை கவனிக்கக்கூடிய காரியத்துல நமக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ செய்திருங்க. ஆமென். நாம் உலக மனுஷர்களை போல கைவிடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடக்கூடாது. அவங்க கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு தேவைகள் இருக்குதா, உங்களுக்குள்ளதை எடுத்து கொடுங்க. ஆமென். கர்த்தர் அதெல்லாம் நம்மளிடத்தை எதிர்பார்ப்பார், நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை. இந்த நாட்களிலே நாம் அப்படிப்பட்ட இடத்துக்கு கடந்து வர இந்த 3 ஒரு காரியத்தை நாம் பார்க்கணும். நெருக்கம் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில வருகிறது அப்படிங்கிற காரியத்தை நாம் பார்த்து தியானித்து நாம் ஜெபித்து கடந்து செல்வோம். யார் மூலமாகலாம் நமக்கு நெருக்கங்கள் வரும் என்பதை ஒரு 3 பாயிண்ட் நான் எடுத்திருக்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, சத்துருக்களினால் நமக்கு நெருக்கங்கள் வருகிறது. 2வது, நமக்கு நாமே நெருக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். 3வது, தேவன் சில நேரங்களில் நமக்கு நெருக்கத்தை அனுமதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஆதியாகம புஸ்தகத்துல 26வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய 16வது அதிகாரத்தை 12, 13 வாசிங்க. ஆதியாகமம் 26, 12, 13. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. நீங்க ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய காலத்துல ஒரு பஞ்சம் வந்தது. அதே போல ஈசாக்குடைய காலத்திலும் ஒரு பஞ்சம் வருகிறது. அப்ப தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்துக்கு போகாதபடிக்கு நான் உனக்கு சொல்லும் தேசத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது அங்க ஈசாக்கு கேரார் என்கிற ஊருக்கு போகிறார். அந்த கேரார் ஊர்ல அங்க பெலிஸ்தீனுடைய ராஜா அபிமெலேக்கு இருந்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அங்க யாருக்குமே பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு பஞ்ச வறட்சிக்குள்ள அந்த தேசம் போய்கொண்டிருக்கும் போது ஈசாக்கு என்ன பண்ணுகிறார், பஞ்சத்தின் நடுவிலே அங்க விதை விதைக்கும் பொழுது 100 மடங்கு அறுவடையா அவருக்கு தேவன் கொடுத்துறார். ஏன் அப்படி அந்த ஈசாக்குக்கு அந்த காரியங்கள் நடக்குதுன்னா, அவன் ஈசாக்குக்குள்ள நல்ல ஒரு தன் தகப்பனுக்குள்ள இருந்த அதே கீழ்ப்படிதல் ஈசாக்குக்குள்ள இருந்துச்சு. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் அவன் இருந்தான். இதே ஈசாக்கை பலியிடும்படியாய் கூட தேவன் சொன்ன பொழுது எந்த ஒரு மாறுத்தரமும் சொல்லவே இல்லை. உடனே அதற்கு சம்மதித்து ஓகே ஆண்டவரே என்று சொல்லி அந்த காரியத்தை அப்படியே செய்ததுல அவனுடைய கீழ்ப்படிதலை தேவன் பார்த்திருந்தார். நான் சொன்ன இந்த காரியத்தில் நீ உண்மையா இருந்தபடியினால நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அங்க ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அதே தான் ஈசாக்குக்கும் சொல்லுகிறார். நீங்க 26வது அதிகாரத்துல 2, 3 வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் யாவையும் தந்து ஆபிரகாமுக்கு நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து
என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றான், என்னுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, தேவன் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எதுக்கு இப்படி பரிசுத்தான ஒரு விளக்கத்தை அங்க கொடுக்கணும் பாருங்க. நியமங்கள், கட்டளைகள், விதிகள், பிரமாணங்கள் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு காரியத்தை லா இந்த 4 இங்கிலீஷ்ல பார்க்கும்போது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை பார்க்க முடிகிறது. அது எல்லா காரியத்துக்கும் ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்ட, அதாவது தேவனுடைய வாயிலிருந்து வருகிற எல்லா காரியத்துக்கும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் என்பதுதான் அதோடைய அர்த்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே குணம் ஈசாக்குக்குள்ள இருந்தபடியினால அவன் கேராருல போய் அவன் வாசம் பண்ணுகிறான். அங்க வாசம் பண்ணும் பொழுது அவனுக்கு விரோதமா இப்படி அவன் பெரியவனாகும் பொழுது, ஐஸ்வர்யனாகி வர வர பலத்து அவன் பெரியவனாகும் போது அவன் மேல பொறாமை கொள்ளுகிறார்கள். இந்த பெலிஸ்தருடைய ராஜா, அங்க இருக்கிற ஜனங்கள் அவன் மேல பொறாமை கொண்டு, நீ எங்களை காட்டிலும் பலத்து கொண்டு இருக்கிறப்பா, நீங்க இருக்காத போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விடுறாங்க. அவன் விரட்டி விடும் போது அவன் ஒண்ணுமே சொல்லலைங்க. உடனே அவன் என்ன பண்ணான், அந்த கேரார் ஊர்லேருந்து புறப்பட்டு அங்க கேரார் ஊர்ல இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குல போய் ஒரு கூடாரத்தை போட்டு தங்குகிறார். அங்கேயே அங்க வர்றாங்க. வந்துட்டு ஆபிரகாம் இருந்த நாட்களிலே அநேக துறவுகளை அவர் தோண்டி வைத்திருந்தார். அந்த துறவுகளை எல்லாம் என்ன பண்றாங்க, மூடி போடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஈசாக்கு ஒண்ணுமே பேசல. நம்ம வாசிச்சோம் இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சத்தமிடாதவராய் இருந்தார். எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணவே இல்லை. ஆண்டவர் வாய் துறவதாய் இருந்தார். பழைய ஏற்பாட்டில் ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது அங்கு எந்த ஒரு வாக்குவாதமும் அங்கு ஈசாக்கு பண்ணாதபடிக்கு அந்த பிரச்சனையை விட்டு விலகி போகிறவனாய் அவன் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. அதனால திரும்ப ஒரு இடத்துல போயிட்டு அவருடைய வேலைக்காரர்கள் துறவு வெட்டும் போது அங்கேயே வந்து அது மூடி போடுகிறார்கள். அதற்கு ஏசேக்கு என்று பெயரிடுகிறான். இன்னொரு இடத்துல போய் துறவை வெட்டும் பொழுது அங்கேயே வந்து வாக்குவாதம் பண்ணி அதையும் மூடி போடுகிறார்கள். அதற்கு சித்தனா என்று பெயரிடுகிறான். இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அவன் அந்த இடத்துல போயிட்டு, இந்த இடத்துல தேவன் நமக்கு அவர் ரெகோபோத்தை உண்டாக்குவார் என்று சொல்லிட்டு அங்க ஒரு துறவை வெட்டுகிறான். அதற்கு ரெகோபோத் ஆண்டவர் நமக்கு, அந்த வசனத்தை வாசிங்க 26ல 22, பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு என்று சொல்லி ரெகோபோத் என்று பெயரிட்டான். ரெகோபோத் என்றால் தேசத்தில் பழுகி பெருகும்படியாய் கூட தேவன் கட்டளையிட்டாராம். அவன் வாக்குவாதம் பண்ணவே இல்லைங்க. நம்மளாம் எப்படி இருக்கோம், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, ஏதோ 2 பேர் நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வருது, இல்லை மாமா மச்சனுக்குள்ள சண்டை வருது, குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது நாம் என்ன பண்ணுகிறோம், வாக்குவாதம் பண்ணுகிறோமா? இந்த பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கி விட பார்க்குறோமா? ஈசாக்கிடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அவன் வாக்குவாதம் பண்ணவும் இல்லை, பிரச்சனை பண்ணவும் இல்லை. அதை விட்டு விலகி கடந்து போகிறான். அவன் கடந்து போனதுனால தான் அவனுக்கு ஒரு ரெகோபோத்தை தேவன் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நீங்க விட்டு கொடுத்து பாருங்களேன். இதே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல நீங்க 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்க லோத்தோடைய மேய்ப்பர்களும் அங்க ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களும் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 2 பேருக்குமே பயங்கர பணக்காரவங்க. ஆபிரகாமும் பணக்காரு, லோத்துட்டே நிறைய ஆடு மாடு எல்லாம் இருக்கு, ஆபிரகாம்ட்டே ஆடு மாடு எல்லாம் இருக்கு. 2 பேருடைய மேய்ப்பர்களுக்கு அங்க பிரச்சனை வருது, வாக்குவாதம் வருது. அப்ப ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. 13:8 வாசிங்க. ஆதியாகமம் 13:8. லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். அப்பா எதுக்குப்பா பிரச்சனை, நீ இடம் பக்கம் போனேன்னா நான் வடப்பக்கம் போறேன், நீ தெற்க போனேன்னா நான் வடக்கம் போறப்பா. அப்படியே விட்டு கொடுக்கிறார் ஆபிரகாம். பிரச்சனை வாக்குவாதத்தை பெருசுப்படுத்தாம, வாக்குவாதம் வருதா விலகிருங்க, பிரச்சனை வருதா ஒதுங்கிருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு இடத்தை தேவன் வைத்திருப்பார். அது ரெகோபோத்தா தான் இருக்கும், ஏசேக்கா இருக்காது, சித்தனாவா இருக்காது. பிரச்சனை திரும்ப வரக்கூடிய ஏசேக்கு சித்தனாவா இருக்கவே இருக்காது. ரெகோபோத்தாய் தேவன் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதம் பண்ண மாட்டார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பரிசேயர்கள் வருவாங்க, சதுசேயர்கள் வருவாங்க, குற்றம் கண்டுபிடிப்பாங்க, பேசுவாங்க. ஆண்டவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. பிரச்சனையை மேற்கொண்டு பெருசுப்படுத்தவே மாட்டார். அமைதியா ஒதுங்கி சைலண்டா பின்னாடி போயிடுவார். இன்னைக்கு நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியம், சத்துருக்களினால் நமக்கு பிரச்சனைகள் வருகிறதா, போராட்டங்கள் வருகிறதா, வாக்குவாதம் பண்ணாதீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
நீங்க பிரச்சனையை விட்டு நகர்ந்து போயிருங்க, அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன நடக்கு தெரியுமா? சத்ரு வாயினாலே நம்மை ஆசீர்வதிக்க முடியாது கூட தேவன் செஞ்சிருவார். ஹல்லேலூயா. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா சத்ருவே ஏன்பா எவ்வளவு உனக்கு பிரச்சனை பண்றேன், நீ எப்படி இப்படிலாம் அமைதியா இருக்கிற, எவ்வளோ உனக்கு பிரச்சனை, நான் இன்னும் எவ்வளோதான் பிரச்சனை உனக்கு கொடுக்குறது, எப்படி உன்னால் அமைதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு சத்ருவே நொந்து நூலாயிருவான். ஹல்லேலூயா. அதனால தான் நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உடைய சத்துருக்களும் உனக்கு சமாதானமாகும்படி செய்வாராம். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாய் மாத்திரம் இருந்து விட வேண்டும். அப்பொழுது நம்முடைய சத்துருக்களை எல்லாம் நமக்கு சமாதானமாய் தேவன் மாற்றி விடுவார். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஈசாக்கு அவன் இப்படியாய் கூட அவன் நகர்ந்து போன பிறகு அந்த அபிமெலேக்கு திரும்ப வருகிறான். வந்து ஈசாக்கிட்ட ஒரு காரியம் சொல்லுவார். 28வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். எதை கண்டாங்க? ஏப்பா இவ்வளவு பிரச்சனை பண்றேன்னு? ஆமா, இவ்வளவு பிரச்சனை பண்ற, நீ பாட்டு அமைதியா இருக்கிறியப்பா, எப்படி சைலண்டா இருக்கிற? அதை கண்டார்கள். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு தேவன் ஒரு ரெகோபோத்தை வைத்திருக்கிறது அவனுக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு தெரியும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவார் என்று ஆபிரகாமுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இன்று நீங்களும் நானும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருக பண்ணுவார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பெருக்கத்தை கொடுக்கிறது, பெருக்கத்தின் தேவன். நம்ம பெருக செய்யாம வேற யாருங்க அவர் பெருக செய்ய போறாரு? நீங்க அமைதியா இருந்து பாருங்களேன். பிரச்சனைகள் சத்துரு கொண்டு வரும்போது வாக்குவாதம் பண்ணாம, பிரச்சனை பண்ணாம நீங்க அமைதியா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, சத்துரு ஆச்சரியப்படும்படியாக கூட கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது எம்மட்டும் உன்னால நடந்து திரிய முடியுமோ அம்மட்டும் நடந்து திரி, வடக்க போ, கிழக்க போ, மேற்க போ, தெற்க போ, எல்லாம் உனக்கு நான் தருவேன்னு சொன்னார். ஏன்? லோத்து நீ போயிருப்பா, நீ பார்த்துன்னு போய், நான் இந்த பக்கம் போயிடுறேன், உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கொண்டு விட்டு கொடுத்தான். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்கங்க. ஹல்லேலூயா. விட்டு கொடுத்துருங்க. அண்ணன் தம்பி பிரச்சனை வருதா, சொத்து பிரச்சனை வருதா, விட்டு கொடுத்து நீ வச்சுக்கந்தா, எனக்கு வேண்டாம், தூக்கி உதறிட்டு வாங்களேன், ரெட்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டவள். ஹல்லேலூயா. அதனாலதான் தைரியமா நான் சொல்றேன். ஆமென். ஆண்டவர் எல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த எல்லாமே நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் எதெல்லாம் கொடுத்தனோ அதை ரெட்டிப்பா எனக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதாங்க நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, இந்த நீயே வச்சுக்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் தேவன் நம்மை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக இதே காரியத்தை நம்ம தாவீதுடைய வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும். தாவீதுக்கு எப்ப நெருக்க ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? என்னைக்கு கோலியாத்தை கொண்டானா அன்னையிலேருந்து அவனுக்கு நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16:7. 18வது அதிகாரம் 18வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. திரும்பி வந்த பின்பு, திரும்பி வரும்போதும் பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் எதிர்கொண்டு வந்தார்கள். ஆடி பாடுகையில் போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த வார்த்தை என்னைக்கு சொன்னாங்களோ அன்னைக்கு தான் தாவீதுக்கு நெருக்க ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. தாவீதை அவங்க அப்பா சொல்றாரு, நீ அண்ணனுங்களை போய் பார்த்துட்டு, யுத்த காலத்துல போய் அண்ணன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு நீ எனக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டுறாரு. தாவீதும் கோலியாத்தெல்லாம் கொண்டுட்டு கோலியாத்தோட தலையை தூக்கிட்டு போறாரு. அது ரொம்ப வெயிட்டா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கோலியாத்தோட தலையினா. அவன் பயங்கர ஜெயிஞ்சாட்டிக்கா இருக்கிற ஒரு பர்சன். அந்த தலையை பிடிச்சிட்டு தாவீது போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். ஆனா நெருக்கம் உண்டாகக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள தேவன் அவனை தள்ளுகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க அதை தொடர்ந்து. ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000 என்று முறைமுறையா பாடினார்கள். விசனமாயிருந்தது, எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 16,000 கொடுத்தார்கள் என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு இந்த நாளிலிருந்து தான் தாவீதுக்கு நெருக்கம் ஆரம்பிக்கிறது. சவுல் காய்மகாரமாய் அவனை பகைக்க ஆரம்பிக்கிறான். அவன் மேல எரிச்சல், அவன் மேல பொறாமை.
இந்த தாவீது எப்படிப்பட்டவன் என்றால் 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்க, அவன் யுத்த வீரன், அவன் பராக்கிரமசாலி, அவன் காரிய சித்தி உள்ளவன், அவன் காரிய சமர்த்தன், அவன் அழகுள்ளவன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தாவியை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தாவீது இங்கு தாவீது இந்த காரியத்தில் அவன் நெருக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது ஓடி 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 வனாந்தரத்தில் அவன் ஓடி திரிகிறவனாய் மாறி போகிறான். அவனுக்கு நிறைய பொசிஷன்லாம் சவுல் கொடுத்து வச்சிருந்தாரு. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்த பொசிஷனை ஒன்னொன்னா மாத்துறதை நம்ம பார்க்க முடியும். 5வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா யுத்த மனுஷர் மேல் அவனை அதிகாரியாய் வைத்திருந்தான் சவுல் என்று வாசிக்க முடியும். அதுல பாத்தீங்கன்னா அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரின் கண்களுக்கு கூட பிரியமாயிருந்தான். எல்லாருக்கும் பிரியமா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் தாவீது. அவன் யுத்த மனுஷர்களுக்கு அதிகாரியாய் வைத்திருந்தான். இப்படிப்பட்ட ஒரு காரியம் தாவீது கொன்றது 16,000ங்கிற செய்தி என்னைக்கு காதுக்கு வந்துச்சோ அவனுடைய பொசிஷன் அப்படியே டவுன் பண்றான். நீ இனிமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீ இருந்தினா என்னுடைய சீட்டு காலியாயிரும் என்று சொல்லி அவனுடைய அந்த பொசிஷனை அங்கு சேஞ்ச் பண்ணுகிறத நம்ம. ஆனா தேவன் நம்முடைய நெருக்கத்தில் எல்லாம் அவர் நெருக்கப்பட்டு விட்டதுனால தாவீதை உயர்த்தி தான் பார்த்தாரே ஒளிய கீழே தள்ளவே இல்லைங்க. ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா அவனுடைய பொசிஷன் 2வது எங்க மாறுதுன்னா 18வது அதிகாரம் 13வது வசனத்துல இங்க வாசிக்கும் போது அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைக்கிறான். அவனை தள்ளிவிட்டு, அதாவது யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியா இருந்த தள்ளிவிட்டு 1000 பேருக்கு அதிபதியாக அவன் வைக்கிறதை நம்ம பார்க்க முடியும். வாசிங்க 13வது வசனத்தை. தன்னை விட்டு அப்புறப்படுத்தி 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் தாவீது பண்ண ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னதான் நீ தள்ள, ஆனா அவன் ஜனத்துக்கு முன்னாடி போக்குவரத்துமா இருந்துகிட்டே தான் இருந்தான். ஜனங்களுக்கு தன்னை காண்பிக்கிறவனாகவே தான் இருந்தான். நீ என்ன பொசிஷனை தள்ளுறியா, தள்ளிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஜனத்துக்கு முன்பாக தாவீது போக்குவரத்துமா இருக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அடுத்ததாக நீங்க பார்க்கும்போது அவருடைய பொசிஷனை மாத்துவான். 16வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது 17வது வசனத்துல நீ எனக்கு நல்ல சேவனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்னும் தள்ளி விடுறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஏன் இப்படிலாம் நடக்குது? நல்லா இருந்தா பிடிக்காது, பொறாமை. ஹல்லேலூயா. நீங்க நல்லா கொஞ்சம் இருந்து பாருங்களேன், உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க தான் கொஞ்சம் நல்லா ஹையா இருக்கீங்கன்னா நல்லா வச்சிருவாங்க, கண்ணே சுட்டரிச்சு போட்டுருவாங்க. ஹல்லேலூயா. பொறாமை, எரிச்சல், நம்ம மேல மூர்க்கம், தேவையில்லாம கோவப்படுவாங்க, தேவையில்லாம சண்டை போடுவாங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. நம்ம எதுக்குமே போயிருக்க மாட்டோம், ஆனா தேவையில்லாம பிரச்சனை, தேவையில்லாம சண்டை, தேவையில்லாம நம்ம மேல ஒரு காய்மகாரம். ஏன்? நம்ம ஐஸ்வர்யவனாகி வர வர பலத்தான் என்று ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டது போல தாவீது வர வர அவன் விருத்தியானான். ஹல்லேலூயா. என்னதான் நீ துரத்து சவுலே, ஆனா தாவீது நாளுக்கு நாள் அவன் விருத்தியாகிறவனாக தான் காணத்தான். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவனுக்குள் இருந்த தேவன் அவர் சகலமும் செய்ய வல்லவராயிருந்தார். நம்முடைய இருக்கிற தேவனும் சகலமும் செய்ய வல்லவர். அப்போ நெருக்கம் வருதா, நீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க, விட்டு விலகி போயிட்டே இருங்க. நமக்கு ஒரு ரெகபோத்தை வைத்திருப்பார், நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறதை சுதந்திரித்து கொள்ளும் போது சத்துரு என்ன பண்ணுவான்? ஆமாப்பா, உன்னிட்ட இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நான் கண்டு கொண்டேன் என்று சொல்லுவார்கள். எப்படி பெலிஸ்தியனுடைய அவர்கள் எல்லாம் கடந்து சொன்னாங்க, உன்னிடத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். சவுலும் கூட தாவீதை சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அங்கே நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா சவுல் சொல்லுவார், இதே அதிகாரத்தில் கீழே வரும்னு நினைக்கிறேன். அப்போ தாவீதை சொல்லுவார், ஒரு 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிங்க. தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி அங்கு தாவீதை அவன் ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதான் சத்ருவுக்கு முன்பாக நம்முடைய வழிகள் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு முன்பாக நம்முடைய வழிகள் எப்படி இருக்கணும்? பிரியமாய் இருக்கணும். அப்பொழுது சத்துருக்கள் எல்லாம் சமாதானமாகும்படியாய் கூட செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணக்கூடாது? வாக்குவாதம் பண்ணக்கூடாது. 2வது என்ன பண்ணக்கூடாது? பிரச்சனையை விட்டு விலகி போயிடணும். ஆமென்.
விட்டு கொடுக்கணும். மூணாவது என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் வெக்கப்பட்டு போகும்படியாய் கூட நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது தேவன் நமக்கு நாமளே சில நேரம் பிரச்சனைகளை உண்டாக்கிக்கொள்வோம். இந்த தாவீதை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு லைப்ரரின்னு சொல்லுவாங்க. அவனை ரெஃபரன்ஸ் எடுக்காம போகவே முடியலைங்க. எல்லாரும் சொல்லுவாங்க தாவீது இல்லாம மெசேஜே எடுக்க முடியாதா? எடுக்கவே முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு? தாவீது கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. தாவீது பார்த்தீங்கன்னா அவன் தனக்குத்தானே அவன் பிரச்சனைகளை அவன் ஏற்படுத்தி கொண்டதை நம்ம பார்க்க முடியும். 2 சாமுவேலுடைய புஸ்தகத்தை நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 24:10. எண்ணின பின்பு வாதித்தது, கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததனாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கு தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை தாவீது செய்து விடுகிறார். தாவீது என்ன செஞ்சாலும் தேவனுடைய ஆலோசனைப்படி தான் செய்வார். ஆனா இந்த காரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிசாசு அவனை ஏவினான், சத்துரு அவனை ஏவினான் என்று சொல்லி இருக்கப்படும். இந்த வசனத்துல, முதல் வசனத்துல பிசாசு ஏவினதுனாலே தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை லக்கம் பார்க்கும்படியாய் கூட அவன் காரியத்தை செய்கிறான். அதனால தேவனுடைய கோபம் அங்கு வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இது தனக்குத்தானே அவன் ஏற்படுத்தி கொண்ட ஒரு நெருக்கம். இது தேவன் அவனுக்கு அனுமதித்த நெருக்கம் கிடையாது, அவன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டான். அப்படி ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தேவன் என்ன சொல்றார்? நீ இந்த காரியத்தை செஞ்சதுனால நான் என்ன பண்ணுவேன்? நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறி இந்த காரியத்தை செய்தபடியினாலே அவனுக்கு சில காரியங்களை தேவன் சொல்ல. 13வது வசனத்தை வாசிங்க. 12 வாசிங்க. 12. நீ தாவீதிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒரு காரியத்தை தெரிந்து கொள், சொல் என்றார். தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி, 7 வருஷம் பஞ்சம் வேணுமா? ஓடி போக வேண்டுமோ? 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? எப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் கேட்க வைக்கிறார். இது யாருனால நெருக்கம்? இக்கட்டில மாற்றிக்கொண்டார். தாவீது இப்ப எதுல இருக்கிறாரு? கொடிய இடுக்கணில அகப்பட்டேன் என்று சொல்லி சங்கீதத்துல வாசிக்க முடியும். அவன் இப்போ ஒரு பெரிய ஒரு இக்கட்டில அவன் மாட்டிக்கொண்டு இருக்கிறான். நம்ம வாசிச்சோம் இல்லையா? சங்கீதம் 108 நம்ம வாசிச்சோம், இக்கட்டில் உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்தோடனே தாவீதுடைய இருதயம் அடித்து கொள்ளுகிறது. ஆண்டவரே, நான் தானே பாவம் செஞ்சேன், இந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு? நான் தானே பாவம் செஞ்சுட்டேன். 3 நாள் கொள்ளை நோய்னா எவ்வளோ பேர் மறிச்சு போவாங்கப்பா. 7 வருஷம் பஞ்ச நாளும் தாங்காதே ஆண்டவரே. 3 மாதம் என்னது? 3 மாதம் அங்கே சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுத்தாலும் ஜனங்கள் வாதிக்கப்படுவார்கள். இது 3மே ஜனங்களுக்கு அது நெருக்கத்தை தானே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் தாவீது சொல்லுகிறேன், தேவனுடைய கரத்தில் விழுவோமாக. மனுஷருடைய கரத்தில் விழாதபடிக்கு தேவனுடைய கரத்தில் நாம் போய் விழுவோமாக. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் தெரியாதனமாக சில பிரச்சனைகளுக்குள்ள நம்ம போய் மாட்டிக்கொள்வோம். நமக்கு தெரியாது. சில நேரத்தில் நம்மளே பிரச்சனையை நம்ம தலைமையில் போட்டுட்டு நம்மளே போய் மாட்டிக்கொள்வோம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா தேவனுடைய கரத்தில் போய் விழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு உதவி செய்ய எந்த மனுஷனாலும் முடியாத ஆண்டவரே, உங்களால் மாத்திரம்தான் எனக்கு முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் போய் விழுந்துருங்க. ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24:14 வாசிக்கலாம். காத்தை நோக்கி அகப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான் என்று சொல்லி அங்கு பார்க்க முடிகிறது. அவன் தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது என்பதை அறிந்த தாவீது நான் தேவனுடைய கரத்திலே போய் விழுகிறேன் என்று விழுகிறான். இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு நெருக்கத்துல நீங்க இருக்கீங்களா? சங்கீதம் 22:24 சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ண மாட்டாராம். சங்கீதம் 22:24 வாசிங்க.
அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனுக்கு இங்க தாவீது இதே சிச்சுவேஷன்ல தான் நின்றுட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் நீ இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஒரு இதை கொடுக்கல. சரி நீ திரும்ப வந்துட்டிய, உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாம அதை அருவருக்காம தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்காம தாவீதுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அங்க காரியத்தை மாறுதலாய் முடிக்கிறார். ஹல்லேலூயா. 3 நாள் கொள்ளை நோயை நடந்துட்டு இருக்கும்போது சங்காரதூதன் வந்து அங்க அழித்து கொண்டு இருக்கும் போது போதும் உன் கையை நிறுத்துன்னு சொல்றார். 3 நாளைக்கு போக விடவே இல்லை. ஏன்? தாவீதுடைய ஜெபம் அங்கு தேவனுடைய கரத்துல அந்த இரக்கத்தை கொண்டு வந்துகிறார். ஹல்லேலூயா. பிரச்சனை நேரத்துல நீங்க தேவனுடைய கரத்துல விழுந்து பாருங்களேன், உங்களுக்கு வர வேண்டிய காரியத்தை தேவன் லகுவாய் மாற்றி போட்டுடுவார். உபத்திரவப்பட்டோடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல் அருவருக்காமல் தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் அவன் கூப்பிடும் பொழுது அவனுடைய கூப்பிடுதலை கேட்டருளுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். தாவீதுக்கு அங்க தேவன் செய்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த இடுக்கல்ல இருந்து அவனை விடுதலையாக்குகிற நம்ம காரியத்தை பார்க்க முடிகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்யத்தான் நம்ம அவர் விரும்புகிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில நேர்ந்தாலும் நாம் தேவனிடத்துல கடந்து செல்கிற பிள்ளைகளாய் போய்விட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா முதிர்ந்த விசுவாசி ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்காக நின்று கொண்டிருக்கிற ஒரு மனிதனா இருந்தா அவன் நெருக்கத்தை எப்படி பார்ப்பான் தெரியுமா? நீங்க எல்லாம் எடுத்து வாசி பாருங்க. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 8-9 வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:8-9. நாங்க எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போவது இல்லை, கலக்கமடைந்து மனமுறிவது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறது இல்லை. வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி அவருடைய மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது யாரு சொல்லுகிறது? எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே சார்ந்து நிற்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்பட்டாலும் நாங்க சோர்ந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. நாங்க கலக்கமடைய மாட்டோம், நாங்க மனம் முறிஞ்சு போக மாட்டோம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம கடந்து வரணும். ஆமென். நெருக்கம் வருதா, பாடு வருதா, ஒரு கை பார்த்துருவோம். பிரச்சனையை நீங்க பெருசா பார்க்காதீங்க. பிரச்சனைக்கு மேல அப்பாற்பட்ட தேவன் நமக்குள்ள இருக்கிறவர். அவர் பிரச்சனையை காட்டின பெரியவர். ஹல்லேலூயா. அந்த தேவனை நீங்க பாருங்களேன். உங்க பிரச்சனை மழை போல் வருகிற பிரச்சனையை அவர் பனி போல் மறைய செய்ய அவராலே முடியும். ஆமென். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நெருக்கம்லாம் நம்ம கடந்து போனோம். கொஞ்சம் நீங்க திரும்பி அப்படியே கொஞ்சம் நீங்க பின்னாடி போய் பாருங்க, எவ்வளவு ஒரு நெருக்கத்துக்குள்ள நம்ம கடந்து போயிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய மனைவி நம்முடைய கணவர் அதற்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது அது அப்படியே பனி போல தேவன் மாற்றி போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரை எவ்வளவு ஒரு நெருக்கத்துல கொடிய இடுக்கன் அகப்பட்டேன் ஆண்டவரே என்று சொன்னது போல நாங்க கொடிய இடுக்கனுக்குள்ள கடந்து போகும் போதெல்லாம் உங்க இரக்கம் எங்களுக்கு மகா பெரியதா இருந்துச்சப்பா. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்கள் நமக்கு மகா பெரியதா இருக்கும். கர்த்தருடைய கையில விழுந்துருங்க. ஆமென். நெருக்கம் என்ன ஒண்ணு பண்ணாது, கலக்கம் என்ன ஒண்ணு பண்ணாது. நாங்க எந்த பக்கம் ஒடுக்கப்பட்டாலும் துன்பப்படுத்தப்பட்டாலும் நாங்க கைவிடப்படுகிறதே இல்லை என்று நீங்க விசுவாச அறிக்கை பண்ணி பாருங்களேன். கர்த்தர் உங்கள் மேல அவர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்யும்படியாக கூட செய்து விடுவார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்ண, நம்ம வேலையில பிரச்சனைகள் வருதா, குடும்பத்துல பிரச்சனைகள் வருதா, பிள்ளைகள் மூலமாய் பிரச்சனை வருதா? நான் என்ன பண்ண, என் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கே, என்னுடைய வேலையில இப்படி ஒரு பிரச்சனையோட இருக்கிறேனே, என் பிள்ளைகள் எனக்கு இப்படி இருக்கிறாங்களே, மற்ற பிள்ளைங்களாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு, ஏன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? நீ நெருக்கப்படுறீங்களா? தேவனுடைய கையில விழுந்துருங்க. நீதிமானுடைய சந்ததி அவர் கைவிட மாட்டார். நம்ம நீதிமானா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிள்ளைங்களை அவர் கைவிடவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் கைவிடாத தேவன். நம்ம அவருடைய கையில நம்ம பிள்ளைகளை வைக்க வேண்டும். அவருடைய பலிபீடத்துல நம்ம பிள்ளைகளை வைத்திர வேண்டும். ஈசாக்கு கொண்டு போய் ஆபிரகாம் ஈசாக்க பலிபீடத்துல வச்சாரு. நம்ம பிள்ளைகளை எங்க வைக்கணும்? பலிபீடத்துல வச்சு. ஆண்டவரை நீங்க பார்த்துக்கங்க. ஆண்டவரை இந்த பிள்ளையை குறித்து நான் கவலைப்படக்கூடாது ஆண்டவரே, இந்த பிள்ளையை குறித்து நான் வேதனைப்படக்கூடாது ஆண்டவரே, இந்த பிள்ளையை குறித்து என் வாழ்க்கையில எப்போது எனக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கக்கூடாது ஆண்டவரே, உங்க பலிபீடத்துல நான் வச்சிடறேன்ப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்தி கொடுப்பாருங்க. ஈசாக்கு மூலமாய் வாக்குத்தத்த சந்ததி வந்தது. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்த சந்ததிக்குள்ளதான் நீங்களும் நானும் நிக்கிறோம். கலாத்தியர்ல எடுத்து வாசிச்சு பாருங்க.
ஈசாக்கின் மூலமாய், அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கின் மூலமாய் நாமும் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் நமக்கு விவரித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் பலிபீடத்தில் வைக்கப்படும் பொழுது, ஓகே ஆண்டவரே, எங்க அப்பா என்னை விட்டு கொடுத்துருக்கிறார், ஓகே ஹல்லேலூயா, அப்படியே அந்த பிள்ளை ஒண்ணுமே சொல்லல. நீங்க பலிபீடத்தில் வச்சிட்டீங்கன்னா ஆடுற பிள்ளை அடங்கிரும். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க வச்சு பாருங்க. நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கா, போராட்டங்கள் இருக்கா, பாடுகள் இருக்கா, வேலையில் பிரச்சனைகள் இருக்கா, தேவனுடைய பலிபீடத்தில் கொண்டு வந்து வைங்க, அப்படியே அடங்குகிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. மிஞ்சி வராதேன்னு ஆண்டவர் சொல்லுவார். இம்மட்டுமா மிஞ்சி வராதேன்னு தேவன் சொல்லுவார். ஹல்லேலூயா. அந்த சத்தம் கேட்கணுமா வேணாமா? கேட்கணும். அப்போ என்ன பண்ணணும்? தேவனுடைய பலிபீடத்துக்கு நம்முடைய காரியங்களை கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் நாங்கள் மனம் முறிஞ்சு போறதில்லை, கைவிடப்படுவதில்லை. கர்த்தருடைய அவருடைய மரணத்தை நாங்கள் எங்கள் சரீரத்தில் சுமந்து தருகிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அதை நாம் ஃபாலோ பண்ணலாம். ஆண்டவரே, உங்களிடத்துல நான் வந்துடுறேன் ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. யெகோவா ஈரே, பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஆமென். பார்த்து கொள்ளுவார். இதுவரை உதவின எபினேசர் இனியும் நமக்கு உதவி செய்யணும்னா, ஏசப்பா நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லணும். ஆமென். எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பழகணும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டிய எல்லா காரியத்திலும் அவர் ஒழுங்கும் கரவுமாய் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இன்னும் இப்படிப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சிக்குள்ள வரணும். நெருக்க வந்தாலும் அது எங்களை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்ற இடத்துக்கு நம்ம வரணும்னா, நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வசனம் யாரோ போடுறாங்க, அதுக்கு ஆமேன் போட்டுட்டு போகிற பிள்ளைகளா நம்ம இருக்கக்கூடாது. வேத புத்தகத்தை திறந்து நான் உட்காந்து, ஆண்டவரை இன்னைக்கு என்னோட பேசுங்கப்பா, இன்னைக்கு எனக்கு என்ன வச்சிருக்கீங்களா அது எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு நீங்கள் எப்படி அதன் மேலே ஒரு வாஞ்சை விருப்பமாய் நீங்கள் பைபிளை திறந்து படிச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்குள்ள சொல்யூஷன்லாம் அங்கே வச்சிருப்பார். ஆமென். நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு வசனத்துக்கு ஆமேன் போட்டிங்கன்னா பிசாசு அப்படியும் டைவர்ட் பண்ணுவான். வசனம் தானே நீங்கள் சொல்கிறீங்க, நம்மளை காட்டில் பிசாசுக்கு வசனம் நல்லா தெரியும். நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கே சில வசனங்களை கொடுப்பான். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் பைபிளை திறந்து உட்காந்து படிங்க. ஆண்டவரை இன்னைக்கு என்னோட பேசுங்க ஆண்டவரை, இன்னைக்கு எனக்கு நீங்கள் காரியத்தை சொல்லிக் கொடுங்க ஆண்டவரை, நான் எப்படி நடக்கணும் ஆண்டவரை, என் வாழ்க்கையில் என்ன நான் செய்யணும் ஆண்டவரை எனக்கு சொல்லித்தாங்கப்பான ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு நீங்கள் பைபிளை திறந்து படிங்களேன். கர்த்தர் அழகாக உங்களோட பேசுவார். ஆமென். அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கணும். அவர் பேசுகிற தேவன் என்று சொல்லுகிறது. அவர் நம்மிடத்துல பேசுவார். அவர் பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் காணப்படுவார். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பாருங்க, ஆண்டவர் சொன்ன இல்லையா, அவர் பெரிய ஒரு இடுக்கணுக்குள்ள தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வியாகுலப்படும் பொழுது அவர் அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரச்சனைகள் வரும்போது ஒரு நாள் பாஸ்டிங் போடுங்க, போட்டு அந்த காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கடங்க. நம்ம 142 வாசிச்சோம் இல்லையா, என்னது, நெருக்கத்தை அவரிடத்துல அறிக்கை இடுங்க. வாசிங்க திரும்ப அந்த வசனத்தை, சங்கீதம் 142:2. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கை இடுகிறேன். இது எப்ப செய்ய முடியும்? தேவ சமூகத்துக்கு கடந்து சென்று நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சஞ்சலத்தை எல்லாம் ஊற்றி நம்முடைய நெருக்கத்தை எல்லாம் அறிக்கையிடுகிற பிள்ளைகளா நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. எழுந்து திரும்பி வரும்போது ஜெபத்தை முடித்துட்டு திரும்பி வரும்போது ஒரு சமாதானத்தை நம்மளே உணர முடியும் இருதயத்துக்குள்ள. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நடத்துகிற தேவனாக இருக்கார். ஜெபிக்காம மாத்திரம் இருந்துராதீங்க. அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்துல அவருடைய முகத்தை முதலாவது பார்க்கிற பிள்ளைகளா நம்ம மாறிவிட வேண்டும். அப்பொழுது இந்த உலகம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரச்சனையான ஒரு உலகத்துக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாவம் நிறைந்த ஒரு உலகத்துக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பாவத்தின் மத்தியில தேவ பிரசன்னம், தேவ கிருபை நம்மை தாங்க வேண்டும் என்றால் அதிகாலையில அவர் தேடுகிற பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதிகாலையில என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று எரேமியா 33:3 சொல்லப்பட்டு என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார்.
அதே தான் சங்கீதம் 91:5 சொல்றார், ஆபத்திலே நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஆபத்து வருதா, பொல்லாப்பு வருதா, நிந்தை வருதா, பாடு வருதா, பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று தேவன் சொல்ல. வாசிங்க 91:15, சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவன் கனப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம், அங்க ஈசாக்குடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம், பவுலுடைய அறிக்கையை நம்ம பார்த்தோம். அவர்கள் எல்லாம் செய்தது என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய எல்லா பிரச்சனை பாடுகள் மத்தியில தேவனை சார்ந்து கொண்டிருந்தார்கள். தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி ஒரு ஆள் நெருக்கப்பட்டிருக்கவே முடியாது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சவுல் மாமனார் ஒரு பக்கம் துரத்துறாரு, இன்னொரு பக்கத்துடைய மகன், சொந்த மகன் அப்சலோம் துரத்துறான், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதிரிகள் அங்க துரத்திட்டு இருக்கிறாங்க. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டான் தாவீது. ஆனால் அவன் செய்தது என்ன தெரியுமா? சங்கீதம் 34:1 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. நெருக்கப்படுற நேரத்தில், நாம் ஒடுக்கப்படுகிற நேரத்தில் நாம் துதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தாவீதை போல நாம் அந்த நேரங்களில் நாம் என்ன பண்ணணும்? அந்த சங்கீதம் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 34 முழுவதையும் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை போராட்டம் பாடு வரும்போதெல்லாம் தாவீது பாடின சங்கீதமாக தான் அது இருக்கும். ஹல்லேலூயா. அவன் எவ்வளோ ஒரு விசுவாச அறிக்கை பண்ணி அந்த ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லுகிறான் என்று பார்க்க முடியும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனாலும் அதன் எல்லாவற்றிலிருந்து தேவன் என்ன பண்ணுவாராம்? அவனை விடுவிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். துன்பங்கள் அநேகம் வரட்டுங்க, பிரச்சனைகள் வரட்டுங்க, ஆனால் எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்க கூட அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 34 எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். சங்கீதம் 34. சங்கீதம் 34 அதனுடைய என் தேவன் நேரிட்ட ஆபத்துக்கு 26 வாசிங்க. சாரி, இது 19 18 34 18 19. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து, இல்ல அதுக்கு மேல உள்ள வசனம் 17 வாசிங்க. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. எல்லா உபத்திரவத்துக்கும் தேவன் என்ன பண்ணுகிறாராம்? அவர் நீங்களாக்கி விடுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்கிற பிள்ளைகளாக இருங்க. பிரச்சனை வரதான் செய்யும், பாடுகள் வரதான் செய்யும், நெருக்கங்கள் வரதான் செய்யும். சங்கீதக்காரன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. மனுஷங்கள்ட்ட போய் நிற்காதீங்க. ஒருவேளை அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு சில நேரம் நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, சில நேரம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து நம்ம அந்த பிரச்சனைகளாக சால்வ் ஆகி நம்ம லைஃப்பை வந்து ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த பிரச்சனையை நம்மக்கிட்ட சொல்லி காட்டுவாங்க. சொல்லி காட்டுறது மற்றவங்கள்ட்டையும் அதை தூத்திட்டு தெரிவாங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது? நம்ம பிரச்சனைகளை தேவ சமூகத்துக்கு கொண்டு போய் முதலாவது வைத்து நாம் தேவ பாதத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை தேவன் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை தேவன் சில வேளைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படி வந்து கொடுக்கிற ஆலோசனை வந்து நம்முடைய இருதயத்தினுடைய காயங்களை கட்டும். ஆமேன். எல்லாரிடத்துலையும் போய் எல்லாத்தையும் போட்டு சொல்லிக்கிட்டு கிடக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரை எனக்காக நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கீங்கப்பா, எனக்காக நீங்கள் நொறுக்கப்பட்டிருக்கீங்கப்பா, எனக்காக நீங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிருக்கீங்க ஆண்டவரை, இந்த காரியம் எம்மாத்திரப்பா, இதை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருக்கு சிலுவைக்கு நேராக போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இறக்கி வச்சுட்டு நீங்கள் வந்துருங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இந்த வேளையில் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவ கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் மனதார இப்பொழுது நான் தேவனை நோக்கி ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மறைய பண்ணிருங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையில நெருக்கங்களை எல்லாம் மாற்றி போட்டுடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து தேவனுடைய பாதத்துல, ஆண்டவரே, நெருக்கப்படுகிற நேரத்துல நீரே எங்களுக்கு தஞ்சமா இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. உங்களை மாத்திரம் நாங்க நோக்கி பார்க்கிறோம்
ஆண்டவரே. அப்பா சங்கீதக்காரன் ஆண்டவரே, அப்பா அவன் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தான் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா அவனுக்கு நெருக்கம் வரும்போது, பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது அவன் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்தான் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தருடைய கையில போய் விழுவேனாக என்று சொல்லி ஓடி போய் விழுந்தானே அப்பா. ஆண்டவரே அவனுக்கு உம்முடைய கண்கள்ல மகா பெரிய இரக்கம் கிடைச்சிச்சு ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே 3 நாள் கொள்ளை நோயை நீங்க மாத்தி போட்டீங்கப்பா ஆண்டவரே. 3 நாளுக்கு விடவே இல்லை ஆண்டவரே. ஒரே நாளிலையோடு நிறுத்த சொல்லிட்டீங்கப்பா. நிறுத்து போதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது மிஞ்சி வராதே, இம்மட்டுமா மிஞ்சி வராதே என்று சொல்ல உங்களால கூடும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க சமூகத்தில் எங்களை இறக்கி வைக்கிறோம். எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நாங்க குணப்படணும் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகளே நாங்க சுமந்து நிற்கிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா அந்த நாட்கள் நாங்க குணப்பட்டு அநேகரை சிறப்படுத்துகிற இடத்துக்கு கடந்து போனோம் ஆண்டவரே. பிரச்சனையோடு பாடுகளோட போராட்டத்தோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் பக்கம் கொண்டு வருகிற பிள்ளைகளா நாங்க மாறணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாள்ல எங்களுக்கு இந்த காலை வேளையில கொடுங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரே அபிஷேகத்தை இந்த காலை வேளையில எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். 6வது பாட்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபத்தோட இந்த பாட்டை நம்ம பாடுவோம். கர்த்தர் நம்மை அவமானம் அடைய விட மாட்டார். நம்மை தேவன் ஒருபோது நம்மை ஒரு நாளும் ஒடுக்கி நம்மை அழிந்து போக விட மாட்டார். தேவனை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கலாமா? உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன். இறுதி வரை நடத்தி விசுவாசத்தோடு பாடுங்க, விசுவாசத்தோடு பாடுங்க. இறுதி அவர் வரை நடத்துவார். நடத்தி செல்லும். அவமானம் அடைவதில்லை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை.
பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். எல்லாத்தையும் ஒதுக்கி பிரகாசம் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் மாறிடுவோம். நல்லவர் நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் உண்மையாய் கர்த்தரை ஒரு நன்மை குறைவுபடாது. ஆமென். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே. ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அவமானம் அடைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆவியானவரே. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சொந்த பிள்ளையா எங்களை மீட்டுக்கொண்ட நல்ல கர்த்தர் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே நெருக்கப்படுகிற எல்லா காரியங்களிலிருந்து ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஒரு விஸ்தாரத்தை உண்டாக்க போகிற தேவன் ஆண்டவரே. நீ கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஆண்டவரே எந்த சூழ்நிலை பிள்ளைகளோட வாழ்க்கையில நெருக்கம் கடந்து வந்தாலும் ஆண்டவரே அது தேவன் அனுமதித்திருக்கலாம், இல்லை இவர்களே நெருக்கத்துக்கு நேராய் கடந்து சொல்ல இருக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை பிசாசு அவருடைய வாழ்க்கையில நெருக்கத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டவரே. எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே விடுதலையாக்கக்கூடிய எங்கள் கர்த்தர் ஆண்டவரே எங்களோட கூட இருந்து ஆண்டவரே எங்களை தப்புவித்து எங்களை பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் ஆண்டவரே ஒரு நாளும் ஒடுங்கி போவதில்லை ஆண்டவரே. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நாளில எல்லா நெருக்கத்திலும் எல்லா ஒடுக்கப்படுகிற காரியத்திலும் ஆண்டவரே விடுதலையாக்கி நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை நீ நடத்தி கொண்டு போற தயவுக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே ஒரு முடிவு உண்டு என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு முடிவு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிற தேவன் இதற்கு மேல நீ மிஞ்சி வராத என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி
நன்றி ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே தீர்க்கன் இப்படியாய் செபிக்கிறான் ஆண்டவரே. போதும் கத்தாவே என்று சொல்லி செபிக்கிறான் ஆண்டவரே. நிறுத்தம் என்று சொல்லி செபிக்கிறான். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இதுவரை உடைய பிள்ளைகள் பட்ட ஆண்டவரே எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறுத்திப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாய் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் மகிழ்ச்சியாக்க முடியாய் செபிக்கிறோம். வந்த யாவரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் நீங்க பேப்பராய் ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாய் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்று நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்து விட்டு நாம் கடந்து செல்லலாம்.